JSON JavaScript Object Notation டேட்டா வந்து சிம்பிளாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம JSON வந்து யூஸ் பண்ணுவோம். JSONல வந்து நம்ம ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ JSON வந்து கர்லி பிரேசஸோட ஸ்டார்ட் ஆகும். ஸோ JSONல நம்ம கீஸ் அண்ட் வேல்யூஸ் வச்சு தான் டேட்டா வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ வேல்யூஸ் வந்து ஸ்ட்ரிங்ஸாக இருக்கலாம், நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை அரேஸாக கூட இருக்கலாம். ஒரு ஃபைலை வந்து நம்ம ஜேசனாக மாற்றணும்னா .json எக்ஸ்டென்ஷனில் அந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணோம். ஜேசன்றது ஜாவாஸ்கிரிப்டில் மட்டும் கிடையாது, பைத்தான், ஜாவா, பிஹெச்பி இந்த லாங்குவேஜஸ்லாம் கூட நம்ம ஜேசனை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ மெயினாக நம்ம டேட்டா வந்து நெஸ்டிங் வந்து பண்ண முடியும் ஜேசனில். ஸோ விச் இஸ் வெரி பவர்ஃபுல். ஸோ தனித்தனி ஆப்ஜெக்ட்ஸாக நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாமல் ஜேசனில் வந்து ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட்லேயே வந்து நம்ம எல்லா டேட்டாவும் வந்து நெஸ்டிங் மூலயமா நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அடுத்து எப்படி நம்ம டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணலாம், ஜேசன்லேருந்து டேட்டா எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து ஜேசன் டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் ஜேசனை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக வந்து முதல்ல கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஃபெச் மெத்தடை யூஸ் பண்ணி முதல்ல ஏபிஐக்கிலேருந்து ஜேசன் ரெஸ்பான்ஸை வாங்கிட்டு ஸோ அந்த வந்த ரெஸ்பான்ஸ் மேலே நம்ம .jsன்ற அந்த மெத்தடை வந்து ரன் பண்ணோன்னா அந்த ஜேசன் ரெஸ்பான்ஸ் வந்து டைரெக்டாக வந்து ஆப்ஜெக்டாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் ஈஸியாக வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஜேசன் டேட்டாவை. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ இதுதான் என்னுடைய GitHub API. ஸோ இதிலேருந்து நான் இந்த லொக்கேஷன் ஈக்குவல் டு சென்னை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து நான் ஆக்சஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ என்னோட விஎஸ் கோட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கெட் லொக்கேஷன் ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஏபிஐக்கிலேருந்து ரெஸ்பான்ஸ் வாங்கணும். ஸோ ஃபெச் பண்ணி நம்ம ரெஸ்பான்ஸை வந்து ரெஸ்பான்ஸ்ன்ற வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அடுத்து நம்ம டேட்டா ஈக்குவல் டு response.json. ஸோ அந்த ஜேசனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஜெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இப்போ தான் நம்மளால் அதை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள் data.location போட்டோன்னா எனக்கு வந்து அந்த சென்னைன்ற லொக்கேஷன் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் என்னால். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நோட் கிட் டீட்டெயில்ஸ்னு நான் கொடுத்தேன்னா யூசர் லொக்கேஷன் இஸ் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த லொக்கேஷன் வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இவ்வளோ தான் ஜேசன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஜேசன்னா என்னன்னு சொல்லிட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வேறு என்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.